காலி காலி காலினா காலி பண்ணுறவ கிடையாது, உன்னோட எதிரியெல்லாம் காலி பண்ணுறவ. உனக்கு யாரெல்லாம் இடர்பாடு கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் உனக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் உனக்கு செய்வனை பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே பார்த்துப்பா. இங்கே வந்து காளி அப்படின்னா எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ பத்திரகாளி அஷ்டகரங்களை வச்சுருக்கா, கோபமாக இருக்கா, கோரப்பல்லு வச்சுருக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். காளி கும்பிட்றீங்களா? நீங்கள் எப்படி ஃபேமிலியில் இருக்கீங்க? உங்களால் எப்படி ஃபேமிலியில் இருக்க முடியுது? காளி வந்து ஆக்ரோஷமான தெய்வமாச்சே, ஃபேமிலியிலேருந்து பிரிச்சுடுவாங்களே அப்படின்னு தவறாக புரிஞ்சிட்ருக்கீங்க. காளிங்கிறவங்க குழந்த மாதிரி. நம்ம அம்மானு கூப்பிட்டா நம்மளை மகளாக பார்ப்பாங்க. அவகிட்ட கேட்குறது எதுவுமே இது வரைக்கும் கிடைக்காம போனதா சரித்திரமே கிடையாது. நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுப்பாங்க. ஒருவேளை லேட் ஆகுதுன்னா உங்களுக்கு அது லேட்டாக கிடைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக நம்ம வந்து சாமி எதுவுமே செய்யலை, சாமி வந்து நான் போய் வேண்டுதல் வச்சேன் எனக்கு நடக்கலை, இவங்களுக்கு மட்டும் நடந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு எது எப்போ கிடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்ம அவசரப்பட்டு அவங்கக்கிட்ட இருந்து அதை நம்ம பிடிவாதம் பண்ணி வாங்கினோன்னா அதுக்குண்டான பலனும் நம்ம தான் அனுபவிக்கணும். நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன், அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் அனுபவிச்சிக்கணும். உனக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே ஒரு வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும்.